நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. இதில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் யோகாசன பயிற்சியை எளிய முறையில் நமக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார். வாங்க பார்க்கலாம். என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் நலமுடன் வாழ என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாக தொலைக்காட்சி தொடங்கியவுடன் இந்த நிகழ்ச்சி தான் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் தான் திருமணங்கள் நடைபெறுகின்றன. பார்க்கலாம். உழவன் ஏரை தூக்கி கொண்டு போவதும் அதிகாலையில் தான். எத்தனையோ வேலைகளை செய்வதெல்லாம் அதிகாலையில் தான். அதுபோன்றுதான் இதுவும் ஒரு மிஷினரி. இந்த உடல் இருக்கின்றதே ஒரு மிஷின். இதில் உள்ளே பல உறுப்புகள் இருக்கின்றன. ஏது ஒன்று வேலை செய்யாவிட்டாலும் மற்ற உறுப்புகள் வேலை செய்யாது. வயிற்று வலி வந்து விட்டால் என்ன வேலை செய்ய முடியும்? மண்டையிடி வந்து விட்டால் என்ன வேலை செய்ய முடியும்? முட்டு வலி வந்து விட்டால் என்ன வேலை செய்ய முடியும்? அந்த அவனுடைய கான்சன்ட்ரேஷன் புறமா எங்கே வலி இருக்கோ அதைத்தான் பார்த்து கொண்டிருப்பான். அதை ஏதாவது மருந்து தேய்த்து கொண்டிருப்பான். இதுதான் நடக்கும். ஆகவே எந்த வியாதியும் காலையில் எழுந்த உடனே சிம்டம் இருக்கக்கூடாது. அதற்கு யோகாசனம் ஒன்றுதான் சரியான வழி என்பதற்காகத்தான் கலைஞர் தொலைக்காட்சியில் அதிகாலை வேளையில் இந்த யோகாசனம் தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், கல்கி அரங்கநாதன் மாட்போர்ட் பள்ளியில் இருந்து ஐயனாபுரத்திலிருந்து 2 மாணவிகள் 6ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்க மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அற்புதமான ஆசனத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள். வியாகராசனம் என்று பெயர். இந்த அருமை மாணவி மணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் வியாகராசனத்தை செய்ய ஆரம்பியுங்கள். மெதுவாக செய்யுங்கள். மிக அழகாக செய்கிறார்கள். பாருங்கள். இந்த அளவுக்கு முதுகை வளைக்கப்படுகிறது பாருங்கள். கை முட்டு இவைகளை தரையில் வைத்து தன்னுடைய உடலை தாங்கி கொண்டு காலை பிடித்து வளைக்கிறாள். மெதுவாக இறக்குங்கள் இந்த ஆசனத்தை. அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மெதுவாக எழுந்து இடது காலை மடக்கி செய்ய வேண்டும். கையை முன்னால் வையுங்கள். தூக்குங்கள். இறுக்கி பிடித்து கொண்டு உயரமாக தூக்க வேண்டும். தலையை மேலே தூக்க வேண்டும். கையை தலையை நன்றாக அழுத்திக் கொள்ள வேண்டும். காலை பிளாட்டாக விட வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒருவர் பக்கத்தில் இருந்து கொண்டு காலை பிடித்து இந்த ஆசனத்தை பழகலாம். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப செய்யுங்கள். தலையை நன்றாக மேலே தூக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த காலை வைத்து செய்யுங்கள். மெதுவாக முன்னால கையை வைத்துக் கொள்ளுங்கள்.
எவ்வளவு உயரம் தூக்க முடியுமோ அவ்வளோ உயரம் தூக்கணும். காலை ஃப்ளாட்டாக விடணும். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது, கை பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது, கால் முட்டு கீழே தரையில் வைக்கப்பட்டு அழுத்தப்படுகிறது, கை அழுத்தப்படுகிறது, கை பலம்படுகிறது, கழுத்து மேலே தூக்கப்பட்டு வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் கழுத்தெலும்புகளெல்லாம் வளைக்கப்படுகிறது. ஒரு ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் வேலை செய்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக எழுங்க. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள். இப்பொழுது முழுமையாக அற்புதமாக இந்த வியாகராசனத்தை அவர்கள் செய்கிறார்கள். மெதுவாக காலை விடுங்கள். மூச்சை நன்றாக இழுத்துக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இந்த அருமை பெரியோர்களே, உண்டானவர்கள், மிகவும் வயிறு பெரிதானவர்கள் காலை பிடிக்க முடியாது. காலை ஒரு துண்டை சுற்றி வைத்துக்கொண்டு அந்த துண்டை பிடித்து கொண்டு தான் ஆரம்பத்தில் செய்ய வேண்டும். செய்யலாம். யாராவது ஒரு 10 நாள் உதவி செய்தால் அது செய்யலாம். அப்புறம் காலை திரும்ப தானாக பிடிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். ஆகவே குண்டாக இருக்கிறோமே, வயிறு பெரிதாக இருக்கிறதே, நம்மளால் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் எந்த ஆசனத்தையும் விட்டுவிடக்கூடாது. முயன்றால் முடியாதது ஒன்றும் கிடையாது. முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய 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 நிச்சயமாக அந்த ஆசனத்தை முழுமையாக நீங்கள் செய்யலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும், இளம் வயதினரும், நடுத்தர வயதினரும், நோயுற்றோர்களும், வயோதிகர்களும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.